வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோல ஒரு 38 சைஸ்க்கு ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பிரியாங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் லைனிங் துணியை தான் எடுத்திருக்கிறேன். லைனிங் துணி நாங்க எடுக்கிற 1 மீட்டர் துணியை இப்படி 4ஆவே மடிச்சுக்கிறோம். அப்படிதான். இதுக்கு நம்ம கை ஸ்லீவ் தேவையில்லை. அதனால 4ஆவே அப்படியே சும்மா நீங்க வாங்குற துணியை இந்த 2 கரவாட்டி கீழே வர்ற மாதிரி மடிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு நல்ல இந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடுற நேரம் நாங்க யூஸ்வலா போடுறத விட ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு கொஞ்சம் இறக்கமா நாங்க போட்டோம்னு சொன்னா இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுக்காக எனக்கு உயரம் வேணுங்கிறதுக்காக நான் இந்த கரவாட்டியை கீழே வச்சு இப்படி நீட்டா வக்கல துணியை இப்படி போட்டிருக்கிறேன். அப்ப 4 மூடின பக்கம் இந்த பக்கம் இருக்குது, இங்கிட்டுதான் 4 ஓப்பனும் இருக்குது. இப்ப நாங்க ஒன்னாவே போட்டு வெட்டிருக்கோம். எப்படி செய்யலாம்னு காட்டுறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நாங்க லைனிங் பிளவுஸ் தானே அப்படியே மூடி ரொம்ப ஈஸியா டக்குனு செய்யற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேல ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து நம்ம 1 இன்ச்சு தையலுக்கு போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே போட்டுக்கோங்க. இல்ல பீஸ் கொடுத்து தைச்சாலும் அழகாதான். லைனிங் துணி அப்படியே வச்சுட்டு நீங்க இதுக்கு மேலாலே ஒரு பீஸ் கொடுத்துட்டு தைச்சாலும் நல்லா ஸ்டிப்பா திக்கா இருக்கும். நான் இதுலயே தைச்சிருவேன். அப்ப இன்னும் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். ஃபுல் உயரம் 15 எடுத்து 38 சைஸ்க்கு 15 போதும். இது 2 தையலுக்கு வரும். அப்ப இந்த ஃபுல் உயரத்தை நம்ம அப்படியே எடுத்துருவோம். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். மேல இருந்து 7.5 ஃபுல் ஷோல்டர். இது அதாவது ஒரு போட் நெக் மாதிரி இந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடுற நேரம் முன்னுக்கு ஒரு பிரின்சஸ் கட்டோ இல்லாட்டி ஒரு சிங்கிள் டாட்டோ இல்லாட்டி ஒரு கொலர் ஐநெக் வச்ச பிளவுஸ் போடுற நேரம் நல்லா சூட்டா இருக்கும். இப்ப நான் இதுல ஒரு டாட் உள்ள பிளவுஸ் வெட்டி காட்டுறவங்களுக்கு அடுத்த வீடியோல வேணா அந்த பிரின்சஸ் கட் பிளவுஸ் வேணா நான் இந்த ஸ்லீவ்லெஸ்ல எப்படி செய்யலாம் வெட்டி காட்டுறேன். இப்ப 7.5க்கு மார்க் பண்ணியாச்சு ஷோல்டர். அடுத்தது அதே அந்த ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துல இருந்தே நாங்க 7க்கு மார்க் பண்ணிக்குவோம். 1/2 இன்ச் குறைச்சுக்குவோம். ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் தானே. அப்ப ஒரு 1/2 இன்ச் குறைச்சிட்டு இதுக்கு நேரா அப்படியே நாங்க உடம்பு மார்க் பண்ணணும். உடம்பு எவ்வளவு மார்க் பண்ணணும்னு சொன்னா 38 சைஸ்க்கு ஒரு 9.5 + 1 10.5க்கு மார்க் பண்ணணும். 10.5க்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறதா. 1.5 இன்ச்சு கூட நினைச்சா 1 இன்ச்சு கூட நீங்க விட்டுக்கிறதா. விட்டுட்டு இதை நேரா அப்படி போட்டுருவோம். இப்ப இந்த இடம் இருக்குது. நாங்க இந்த 7 மார்க் பண்ணிருக்கிறோம். இதுல ஒரு 3.5 இன்ச்சுக்கு நாங்க நடுவுல சென்டர் பார்த்து புள்ளி வச்சுட்டு அந்த கேர்வை கொண்டாந்து இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி ரொம்ப கீழே இப்படி இப்படி சேர்த்து விட்டுறோம். அடுத்தது நாங்க இந்த போட் நெக் வைக்க போறோம். நெக் மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணிட்டு கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். 3 இன்ச்சு வச்சுட்டு இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு இப்படியே மேல இருந்து நீங்க இப்படியே போட்டு விட்டுறலாம். அடுத்தது இந்த ஷோல்டர்ல ஒரு சின்னதா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லோப் கொடுத்துக்குவோம். அப்ப அழகா இருக்கும். இதுல போட்டுட்டு இதை இதோட கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இவ்வளவுதான். இப்ப இது இப்ப நெக் பாட்டு கை பாட்டு இதை அப்படியே நாங்க கட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். இதுல முன்னுக்கு இன்னமும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு உள்ளுக்கு தள்ளிடணும். அப்பதான் அது இந்த க்ளோஸ் பிளவுஸ் போடுற நேரம் அழகா இருக்கும். இப்படி முன்பாட்டுக்கு இதோடய சேர்த்துக்கலாம். முன்னுக்கு இன்னமும் குறைச்சிட்டு நீங்க இப்படி அளந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இருந்து எங்களுக்கு ஒரு 9.5 வரும். சரியா 9.5 வருது அந்த இடம். அப்ப இந்த ஸ்லீவ் நாங்க சரியா மார்க் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்ப இந்த சிங்கிள் டாட் போடணும். இது எப்படி போடணும்னு சொன்னா இந்த மேல இருந்து கழுத்துட்டு இந்த இடத்துல இருந்து செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ 9.5யோட 1 சேர்த்து 10.5 தான் எங்களோட செஸ்ட் பாயிண்ட். இந்த இடத்துல 10.5. இங்க நீங்க 10.5 வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். 4 இன்ச்சு இந்த 10.5க்கு நேரம் எங்க வரணும்னா 4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிட்டு இந்த நேரம் வர்ற கூட அப்படியே நீங்க கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதுல 2 பக்கமுமே இந்த இடத்துல ஒரு நாங்க 38 சைஸ் தானே ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த பக்கத்துக்கு 1 இன்ச்சு இதுல 1 இன்ச்சு. அப்ப இந்த டாட்டை அப்படியே இத கிராஸா போட்டு இப்ப இந்த டாட்டை நீங்க கட் பண்ணி எடுத்துட்டாலும் சரி
இல்ல இது அப்படியே மடிச்சு நாங்க சாதாரண பிளவுஸ்ல தைக்கிற மாதிரி கிராஸா தையல் போட்டுட்டு டாட்டை வச்சுக்கிட்டாலும் சரி. ரெண்டு எப்படி செஞ்சாலுமே இது வந்து சரியா தான் அந்த பிரிட்டவுன் வந்து சரியா தான் வரும். இவ்வளவுதான். இப்ப இந்த முன்பாட்டை தனியா வெட்டி எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த நாலா போட்டு வெட்டுற நேரம் நீங்க தெரிஞ்சுக்கணும், நெக்க சேர்த்து வெட்டிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவையும் வெளி பக்கத்துல உள்ள மாக்க ஃபர்ஸ்ட் வெட்டிக்கிறேங்க. அதே மாதிரி உடம்பு நாளையும் சேர்த்து வெட்டிக்கலாம். இந்த பகுதியை கட் பண்ணிடாதீங்க, தனித்தனியா தூக்கிட்டு தான் வெட்டணும். இப்ப நான் உடம்பு பாட்டை சேர்த்து வெட்டுறேன். இப்ப இதுதான் இந்த முன்பாட்டு. இப்ப இந்த முன்பாட்டுல வந்து இந்த கையை நாங்க குடஞ்சு எடுத்துடணும். இந்த டாட் போட்டுட்டோம். இந்த இடத்துலதான் நாங்க வந்து அந்த ஓப்பன் நாங்க வந்து ஒக்ஸ் படிக்க போறோம். இதை நீங்க வெப் ஓப்பன் வேணாலும் பின்னாடி வச்சுக்கிறலாம். இப்ப நான் வந்து இதுல முன் ஓப்பன் தான் வைக்க போறேன். இப்ப இந்த இடம் வந்து எங்களுக்கு ரொம்ப மேல மூடி இருக்குன்னு சொன்னா நாங்க இதுலயும் ஒரு டிசைன் வச்சுக்கிறலாம். இல்லைன்னு சொல்லிட்டு இந்த போட் நெக் மாதிரி வச்சுட்டு இதுல ஒரு 6 பட்டன் கிட்ட பிடிக்க கொஞ்சம் பெருசு தானே, 5 பிடிக்க இயலாது. 6 உக்ஸ் வந்து நீங்க பிடிக்கணும். இது வந்து கீழே மடிச்சு போயிரு. ஆனா இவ்வளவு உயரம் நம்மளுக்கு பிளவுஸ் வரும். இவ்வளவுதான் முன்பாட்டு. இதை கட் பண்ணிட்டு பின்பாட்டு இருக்குது. பின்னுக்கு வந்து நம்ம ஒரு டாட் போடணும். அதுக்கு இதை நேரா ரெண்டையும் சரியா வச்சுட்டு சரியா இந்த 4 இன்ச் இங்க இருந்து தள்ளிட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இதுலயும் ஒரு 4 இன்ச் உயரத்துக்கு மார்க் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் 1/2 இன்ச் பராரம் 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இது ரெண்டு பக்கமும் இந்த டாட் வந்துடும். இதை கட் பண்ணி எடுக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நீங்க எப்படி தைக்கணும்னு சொன்னா இப்படி வச்சு இப்படி இத ரெண்டையும் வச்சு இந்த அடிப்பகுதி ரெண்டையும் நேரா வச்சுக்கிறோங்க. நேரா இப்படி வச்சுட்டு இத வந்து இப்படி கிராஸா தையல் போட்டுருங்க. தையல் போட்டுட்டு இப்படி திருப்புற நேரம் நல்லா இது வந்து நல்லா அழகா சேஃபா இந்த முன்பகுதி வந்துடும். வந்த பிறகு இதுக்கு பிறகு லைனிங்க வச்சு அப்படியே கழுத்து பகுதி இந்த ஸ்லீவ் இந்த பகுதிக்கும் லைனிங் துணியாலேயே அப்படியே வச்சு அடிச்சு திருப்பிடலாம். இப்ப இத வந்து லைனிங் மத்த துணியில எப்படி வெட்டலாம் காட்டுறேன். மெயின் பீஸ்ல வெட்டி எடுத்தாச்சு. இதை நீங்க எப்படி தைக்கணும்னு சொன்னா இது அப்படியே கழுத்து இந்த மெயின் துண்டு இருக்கு தானே, இந்த மெயின் துண்டுல வந்து இப்படி வச்சுட்டு இந்த லைனிங் துணியை வந்து அப்படியே இதுக்கு மேலாலேயே வச்சு கழுத்து கை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் தச்சு திருப்பிக்கிறீங்க. இப்படியே வச்சுட்டு இதுல டீ கழுத்து அடுத்து கையையும் நீங்க இதுலயே செஞ்சிடலாம். இது வேணான்னு நினைச்சா நீங்க இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கையை வந்து தச்சுக்கலாம். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஸ்டார்டிங்ல எப்படி வந்து கையை வந்து தைக்கலாங்கிறத தையல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அதுல வீடியோ எடுத்து போய் பாருங்க. அப்ப இப்படி செஞ்சுக்காங்க. இல்லையா லைனிங் அப்படியே கழுத்துலயும் இந்த கையிலையும் அப்படியே தைச்சிருங்க. தைச்சிட்டு உள்பக்கம் திருப்பி எடுத்துட்டு கீழே வந்து இந்த அடிவாட்டியை வந்து இந்த டாட்டையும் முடிச்சுட்டு இதை மடிச்சு தைச்சிருங்க. இதுதான் பின்பக்கம் தைக்கிறது. அடுத்தது முன்பக்கம்னு சொல்ற நேரம் முன்பக்கத்துக்கும் அதே தான். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த கழுத்து பகுதியையும் கை பகுதியையும் தச்சு உள்பக்கம் திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த டாட்டை வந்து இப்படியே இப்படி மடிச்சுட்டு இப்படி சரியா இந்த துணியை வெட்டி விட்டுறணும். தைக்கிற நேரத்தை வெட்டிடணும். இப்படி கிராஸ் இந்த ரெண்டு துணியும் கீழே லெவலா வச்சுட்டு இப்படி கிராஸா தையல் ஒண்ணு போட்டுங்க. இந்த முக்கோண ஷேப்பு போட்டுட்டு நாங்க திருப்புற நேரம் இதுக்குள்ள நல்லா அழகா அந்த கட் வந்து உழுந்து நல்லா அந்த நம்மளோட அந்த ஜஸ்ட் பாயிண்ட் வந்து நல்லா அந்த கிராஸ் வந்து அழகா வந்துடும் இந்த ஒரு டாட்டில போடுற நேரம். அவ்வளவுதான். மற்றபடி கை ஸ்லீவ்ஸ் எடுத்துட்டு ஃபைனலா நீங்க எப்படி பொருத்தணும்னு சொன்னா அந்த உடம்ப வந்து இந்த இடத்துல நாங்க வந்து இந்த மார்க் பண்ணிருக்கிறோம் 10 இந்த அளவுக்கு தான் இந்த டாட் தச்சு முடிச்ச பிறகு நீங்க அளந்து பார்த்தா அந்த 9.5 ஒரிஜினல் அளவு தான் வரும் உங்களுக்கு. அப்படி சப்போஸ் நீங்க மார்க் பண்ணது தெரியலன்னு சொல்லிட்டா நீங்க இந்த டாட்டை தச்சுட்டு இந்த கை கழுத்தெல்லாம் தச்சு முடிச்சுட்டு ஃபைனலா ஸ்கேல் எடுத்து டேப் எடுத்துட்டு இங்க இருந்து 9.5க்கு மார்க் பண்ணுங்க. புக்ஸ் பட்டி எல்லாம் தச்சு முடிச்சிருக்க அந்த கொக்கி மாட்டுவோம் அந்த பகுதியில இருந்து மார்க் பண்ணுங்க. 9.5க்கு மார்க் பண்ணுங்க. மேல கீழே இடுப்புக்கு வந்து 8.5 தான் வரும். அதாவது இந்த 38 சைஸ் சொன்னா 34 தான் இடுப்பு வரும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடுப்பு வந்து இன்னும் சின்னதா இருந்தா 8 தான் வரும். அந்த அளவு 32 இருந்துச்சுன்னா 34 வராம 32 இருந்துச்சுன்னா நீங்க 8க்கு மார்க் பண்ணுங்க. சப்போஸ் அந்த 8.5 கொஞ்சம் இடுப்பு பெருசா இருந்துச்சுன்னா ஒரு 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ நீங்க கூட்டிட்டு மார்க் பண்ணிட்டு அப்படியே கிராஸா
தையல் போட்டுட்டு வந்துட்டா இது சரியா ஃபிட் ஆனா வந்து செட் ஆயிடும். இந்த பக்கத்துக்கு 9 மார்க் பண்ற நேரம் அந்த கொக்கிய மாற்ற அந்த வி ஷேப் போக்கும் பட்டி அந்த பட்டிக்கு வந்து 9 அரை இன்ச்சு சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா இந்த கொக்கிய வந்து நாங்க அதை வந்து வெளியாலதான் அந்த வைப்போம் அந்த வி பட்டிய. அப்ப அந்த பக்கத்துக்கு 9.5க்கு மார்க் பண்ற இடத்துல 10க்கு மார்க் பண்றோம். மத்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு மட்டும்தான் 9 அந்த அரை இன்ச்சு நாங்க சேர்க்க கூடாது. அப்படி மார்க் பண்ணிட்டு நீங்க சரியா இடுப்பு உங்களுக்கு என்ன அளவு இருக்கும் உங்களோட பிளவுஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லாட்டி உங்களோட இடுப்பு அளவு அளந்து பார்த்துட்டு 4ல ஒரு பகுதியை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மேல 9 தான் சரியா 35 சைஸ்ன்னு சொன்னா 9 தான் நீங்க மார்க் பண்ணணும். ஃபைனலா தச்சு முடிச்ச பிறகு கீழே வந்து உங்களோட இடுப்பு அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த ஸ்லீவ் வந்து இந்த லைனிங் துணியிலே நீங்க தச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த பிளவுஸ் சரியா தான் இருக்கும். அது எனக்கு பிடிக்கல நல்லா இல்லைன்னு நினைச்சா நீங்க கிராஸ் பீஸ் கண்டிப்பா அந்த லைனிங்ல கிராஸ் பீஸ் ஒட்டிட்டு கிராஸ் பீஸ் நம்ம கழுத்துக்கு வைப்போம். இந்த வளைவு இருக்குது இதுக்கு மேலாலேயே அப்படியே வச்சு திருப்புங்க. திருப்பிட்டு உள் பக்கம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அப்படியே தையல் போட்டுடலாம். இல்ல அதுல பைப்பிங் மாதிரியே வேணும்னு நினைச்சா ஒரு அரைவாசிக்கு கொஞ்சோண்டு வெளியில தெரிகிற மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டீங்கன்னா பைப்பிங் வச்ச மாதிரியே ஸ்லீவ்லெஸ்க்கு வந்துடும். இவ்வளவுதான் ஒரு 38 சைஸ்க்கு வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ், அதுக்கு லைனிங் பிளவுஸ் செஞ்சு காட்டிருக்கு. இதை மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.